ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்குங்க. அந்த பக்கம் இன்னும் ரோடு மோசங்க. இந்த பக்கமாவது பேட்ச் ஒர்க்குங்க. அந்த பக்கம் வந்து ரோடு இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் பேட்ச் ஒர்க்குங்க. புழுதி தான் பறக்குதுங்க. எல்லா இடத்துலையும் புழுதி, எங்கே பார்த்தாலும் புழுதிங்க. தண்ணி கழிச்சுட்டு வேலை செய்கிறதும் கிடையாதுங்க. இந்த ஹோட்டலில் லெஃப்டில் ரைட்டில் எங்காவது ஹோட்டல்லேருந்து சாப்பிட்றோன்னு வைங்களேன், இந்த புழுதி ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். எந்த ஃபுட் எடுத்தாலும் அப்படியே நரன்னு ஒரு மாதிரி மணல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஆஹா, அருமை அருமை அருமை. வண்டி அப்படியே ரோட்டு மேலே நிறுத்திட்டு போகிறது நம்ம மக்களுக்கு வந்து ஒரு சகஜமான வேலையாகவே போயிருச்சுங்க. பாருங்க, தெரியும் இது வந்து புழுதி. கேமராவில் பதிவாதோ இல்லையா, என் கண்ணுக்கு நல்லா தெரியுதுங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே புழுதி மண்ணாக இருக்குதுங்க. இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்கலாம் மூக்கை பொத்திட்டு தான் இருக்கிறாங்க. அந்தளவுக்கு புழுதிங்க. தண்ணியாவது தெளிச்சு விடுவானுங்க, இவ்வளோ புழுதி அடிக்கிறதுக்கு. எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலிங்க. அப்புறம் இங்கே என்ன கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் நோ பார்க்கிங் ஏரியாங்க. அந்த நோ பார்க்கிங் ஏரியாவுக்கு முன்னாடியே ஒருத்தன் போர்டு வேறு வச்சுருக்குறாங்க. கடை விளம்பரம் பாருங்க. லெஃப்ட் சைடில் எப்படி வண்டி நிறுத்தியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த ஸ்டாப் வண்டிக்காரர் அப்படியே ரோட்டு மேலேயே அப்படியே நிறுத்தி ஜாலியாக உள்ள உட்காந்துருக்காங்க. இதில் என்ன கூத்துனாங்க, இந்த கடைக்காரர் வருங்க பார்க்கிங் போர்டே தெரியாத அளவுக்கு மறைச்சி வச்சுருக்கிறாருங்க. எப்படிங்க ஆள்? இதெல்லாம் நான் தெரியாமல் கேட்குறேன். இங்கே பக்கத்துலேயே போக்குவரத்து துறை இருக்குது, காவல்துறை இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்க. பார்க்கிங் போர்டு வச்சுருந்தாலே நம்ம ஆளுங்க வந்து இது பண்ணுவாங்க. இதில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. and grains. ஒரு 220ங்க. நம்ம இந்த கலரில் பார்த்தே இல்லைங்க வண்டி. க்ரீன் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் வச்சுருக்காரு வண்டி. செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு.